அதனால் வந்து ஒரு ஜென்ரல் டாப்பிக்காகவே நம்ம பேசலாம், அதிகமாக பேச வேண்டாம். ஸோ சின்ன ஒரு வீடியோவாக போடணும், பட் அதுவே வந்து ஒரு கண்டென்ட்டை ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு. அதேமாரி என்னோட அந்த ஃப்ரான்ச்சைஸ் வீடியோவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. தயவு செஞ்சு எங்கேயுமே எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸுமே எடுத்து பண்ணவே பண்ணாதீங்க. அதெல்லாம் அட்ட ஃப்ளாப்பு. நீங்கள் வேணால் நல்லாவே அவனுங்க சொல்வாங்க அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறப்ப ஆர்என்டி பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன்னு வைங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதெல்லாம் டிட்டோ ஜீரோ. அது நம்ம லொக்கேஷன் வைஸ் தான் இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சா கூட ஓரளவுக்கு பொழைச்சிடலாம். இந்த ஏரியா கூட ஸ்ட்ரீட்குள்ளெல்லாம் அங்கே எங்கேயும் வைப்பாங்க. அவங்களாம் ரொம்ப பாவம். அவங்களெல்லாம் ரொம்பவே லாஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஃப்ரான்ச்சைஸ் பக்கம் போகாதீங்க. ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் உங்கள் நேம்லேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யார் நேமில் வைக்கணுமோ அந்த நேமில் வச்சு நீங்கள் ஒரு கடையை ஆரம்பிச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஒரு தள்ளுவண்டி கடை போட்டால் கூட நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு ஃப்ரான்ச்சைஸ் பக்கம் போகவே போகாதீங்க. இது வந்து நான் வந்து எஸ்பெஷலி வந்து அந்த கருப்பட்டி காஃபி அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பேன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஹர்ட்டர்ன்னு சொல்லலாம். எனக்கு அந்த கருப்பட்டி காஃபி ஃப்ரான்ச்சைஸ் வந்து அவ்வளோ ஒரு வெறுப்பு. நான் பர்சனலி நான் வந்து அதில் வந்து எப்படி சொல்கிறது, ரீட்டைட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு தான் ஏன்னா அவங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சும்மா அப்படியே என் கண் துடைப்புக்கு ஆஹோ ஓஹோன்னு தான். உள்ளே வச்சு பார்த்தா தான் அதோட வழி வருத்தம் என்னன்றது தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ டோன்ட் பிலீவ், ஃப்ரான்ச்சைஸை நம்பவே நம்பாதீங்க. ஓன் பிஸ்னஸ் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. பட் ஐடியா இருக்கணும், எஃபெக்ட் இருக்கணும், ஜாப் இருக்கணும். ஜாபோடு சேர்த்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுங்கள். எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லாஸில் தான் போய் முடியும். அது நம்ம வந்து பேக் பண்ணிக்கவே முடியாது. ஃபேமிலி இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஓன் பிஸ்னஸ்லாம் ட்ரையே பண்ணாதீங்க. இருக்கிற ஜாப்பே போதும். ஸோ அதிலே சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கெலாம் க்ரோத் வேணும். பேக்கப் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். இல்லாதவங்க பண்ணி வேஸ்ட் பண்ணுறது நல்லதுக்கே கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம போட்ட வீடியோவில் ஹிட்டான வீடியோஸ்க்கு மட்டும் நான் ரிப்ளைஸ் கொடுக்குறேன். நம்ம லக்ஷ்மி பூட்டிக் கமெண்ட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ டைம் சொன்னாலும் ஹேட்டர்ஸ்னு இருப்பாங்களே, அவங்க வந்து ஒரு லேடி போட்டிருக்காங்க, உங்களுக்கு என்ன 1000 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு பட்டு புடவை கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட்டு புடவை வேணாம், நீங்களே சொல்லுங்கள். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒர்த்துள்ள சாரீ எதுன்னு கூடமா தெரியாமல் சாரீ எடுக்க போவோம். 1700 ரூபாய்க்கு கொடுத்து எடுக்கிறோன்னா அதுக்கு ஒர்த்து இருக்கணுமா இல்லாமல் இருக்கணுமா, நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் போடுறதுக்குனே ஒரு சில பேர் வராங்க. அந்த ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன். இன்னொரு பேர் ஒரு ஒரு அக்கா போட்டிருக்காங்க, ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் கழுவி ஊற்றிருக்காங்க அந்த லக்ஷ்மி பூட்டியை பற்றி. அப்போ எப்படி திரும்ப திரும்ப அவங்க வீடியோ போட்டுட்ருக்காங்க. அவங்க வீடியோ போடுறது வந்து அவங்களோட ஓன் இஷ்டம். அவங்க இதமாரி கமெண்ட்ஸு இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அதனால் வந்து ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னா அவங்க வந்து இது பண்ண போகிறதில்ல. அவங்க பண்ணுற வேலையை அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம பண்ணுற வேலையை நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லக்ஷ்மி பூட்டிக்குன்றன்னு இல்லை, மொத்தமாகவே ஆன்லைன் பூட்டிக்ஸ் எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. நிஜமாக சொல்கிறேன், நான் வேஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். நம்ம ஒரு ஷாப்பில் போய் இல்லை அந்த ஆன்லைன் பூட்டிக் வச்சுருக்கவங்களாம் டேரெக்டாக ஒரு ஷாப் வச்சுருக்காங்களாம் கேட்டிங்கன்னா ஷாப் வச்சுருக்கவே மாட்டாங்க. டேரெக்டாக நீங்கள் ஷாப்பில் கூட வந்து வாங்கிக்கோங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கணும், சிஓடி கூட கிடையாது, ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாதுன்னு வாங்க. அப்படி எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும், நீங்கள் சொல்லுங்கள். அப்படி என்ன நமக்கு அவசியம் வந்துச்சு ஆன்லைன் பூட்டிக்கில் வாங்கணும்னு? எந்த ஆப்ஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம எதுக்கு வாங்கணும்? நம்ம காசு என்ன கீழே கடந்தா வருது? நம்ம எதுக்கு வாங்கணும்னு கேட்குறேன். அவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்க சாரிலாம் அது ஒன்றும் கிடையாது. சும்மா லைட்டிங்கில் போட்டு எல்லாத்தையும் காமிக்கிறப்ப இப்போ பாருங்க, லைட்டிங்கில் நானே ரொம்ப பளிச்சுன்னு தெரிகிறேன். அப்போ அந்த சாரீ என்ன ரேஞ்சில் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ கையில் நம்ம ஒரிஜினல் சன்லைட்டில் பார்க்குறப்ப கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. இது நான் வந்து பர்பஸ்லி லக்ஷ்மி பூட்டிக் மட்டும் சொல்லேன். இப்போ வந்து கிருத்திகா, ஜேஎஸ்ஸு, டிஎஸ்ஆர் சாரீஸு, அப்புறம் வந்து ஒன்றுமே நந்தூஸ்லாம் ரொம்பவே கழுவி ஊற்றிருக்கீங்க. அது என்னென்னு எனக்கும் தெரில, நான் இதையும் வாங்கினதில்லை. நான் எந்த சாரியுமே இதான் லக்ஷ்மி பூட்டிக்கில் தான் நான் வாங்கினேன். இன்னும் கிருத்திகாவில் வாங்கியிருக்கேன். கிருத்திகாவில் ஒரே ஒரு பிங்க் சாரீ வாங்கினேன். அது வந்து இந்த கோரா முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்க, அந்த சாரீ தான் வாங்கினேன். அது நல்லா தான் வந்துச்சு. எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல. அதுவுமே வந்து ஒரிஜினலாக அப்படின்னா தெரியாது. மேக்ஸிமம் கிருத்திகாவும் லக்ஷ்மி பூட்டிக்கும் மோரல் சேமாக தான் இருக்கும். இல்லை என்ன கலெக்ஷன் இருக்கும் இதே கலெக்ஷன் இருக்கும். அந்த அம்மா எக்ஸ்போ போட்டால் இந்த அம்மா எக்ஸ்போ போடும், அந்த அம்மா வீடியோ போட்டால் இந்த அம்மா வீடியோ போடும். ஸோ அந்த அம்மா வெளில போனாங்கன்னா இவங்களும் வெளில போவாங்க. அதேமாதிரி தான் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். இப்போ ஏதோ ஜோதிகா இன்ஸ்பயர்டு சாரீ அப்படி சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இது எத்தனை நாளைக்குன்னு தெரில. ஸோ வந்து நம்ம தான் உஷாராக இருந்திருக்கணும், நம்ம தான் திருந்திக்கணும். இதையும் விட்டு
இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மேலே, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மேலே. இப்போ இந்த பக்கம் சாரீ ஆரம்பிச்சிருவாங்க, இன்னொன்று பக்கம் பார்த்தா எண்ணெய். எல்லா எல்லாருக்குமே வந்து நீட்டான ஹேர் இருக்கு பார்த்தியா, அவங்க தான் வந்து அந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸே பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு இவ்வளோ ஹேர்ஸ் இதாக இருக்குது, இது இப்படி இருக்குன்னு. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கின் டாக்டரோ இல்லை வந்து இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டடான டாக்டர்ஸை போய் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி வந்து இந்த இப்படிலாம் போட்டால் முடி வளரும்னா அப்படியே போய் சொட்டையாக ஆவாங்க, சொட்டையெல்லாம் ஆக மாட்டாங்க. ஓகேவா? அதெல்லாம் ஹெரிட்டேஜ் இஷ்யூ. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படி இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் வேணும்னா நம்மளே வந்து ஒரு 6 லிட்டர் வாங்கி தடணும், வாங்கி ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது நல்லாவே வரும். ஒரு 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு நம்ம அது 150 ரூபா 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு பாட்டில் எப்படியும் 50 ரூபா 100 ரூபா லாபம் இருக்குங்க. அது எப்படி இல்லாமல் இருக்கும் எந்த பிஸ்னஸ்லையும்? ஸோ ஒன்று இந்த சாரீ பிஸ்னஸ், ஒன்று ஆயில் பிஸ்னஸ்ஸு, அது விட்டு இப்போ மால்ட்டு மசாலா பிஸ்னஸ்ஸு நல்லா பார்த்துருப்போம். நல்லா யூடியூப்பில் நல்லாவே இருப்பாங்க, டாப் டூப் ஹிட்டெல்லாம் இருப்பாங்க. வந்து 5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வச்சு அது மேலேயே வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா கம்பெனி ஆரம்பித்து அதில் ஒரு ப்ரொடக்ஷனை போட்டு அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு வீடியோவாகவே ரெகுலராக பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட மசாலா வீடியோ இந்த 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 வீடியோ மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வியூஸும் போகும். அது எப்படின்னு எனக்கும் தெரியல. இதெல்லாம் வியூஸ் போகுது. நம்ம ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம இக்னோர் பண்ணால் தான் நம்ம யூடியூப்லேயே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை தயவு செஞ்சு பார்க்கலாம் நல்லதாகவே. ஃபஸ்ட்லாம் நல்ல கண்டென்ட்டாக போடுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு 1 இயர் பேக்லாம் ஒரு 2 இயர் பேக்லாம் நல்ல நல்ல கண்டென்ட்டாக போடுவாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அது இதுன்னு சொல்லி இந்த சாமி பற்றி இந்த பூஜா வீடியோஸ்லாம் போடுவாங்க. இப்போலாம் பூஜா வீடியோஸ் கூட போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரிப்பீட்டடாக அதே சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க முருகரை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த வேலை வச்சுக்கிட்டு உடனே வந்து இந்த வேல்மாறல் பாடுறது, அந்த விளக்கேற்றி வைக்கிறது, இதுவே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ரிப்பீட்டடான விஷயமே தான் நமக்கு நடக்குதே ஒழிய புதுசாக எதுவும் நடக்கலை. யூடியூப் பக்கம் போயிட்டு யாராவது புதுசாக ஒரு கண்டென்ட் போட்டாங்கன்னு சொல்லுங்கள், எதுவுமே இருக்காது. முதல்ல இப்படி இந்த மாதிரி பேசுகிறாங்களே, பேசுறது முதல்ல கிளியராக என்ன சொல்கிறாங்க, ரிப்பீட்டடாக சொன்ன விஷயத்தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கை வச்சுப்பாங்க, ஒரு பக்கம் அழுகிற மாரி போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் வேறு நல்லா பார்த்துட்ருப்போம். அது உங்களுக்கு நானே பார்த்துருக்கேங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி நான் ரொம்ப பேசிவிட்டேன், ரொம்ப நேரம் பேசிவிட்டேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் வந்து மற்ற வீடியோ மாதிரி எனக்கு கொஞ்சம் டாப்பில் கொண்டு போய் கொஞ்சம் கண்டென்ட்டு வியூஸ் எல்லாம் வர மாதிரி எனக்கு கொண்டு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து உங்களை நம்பி தான் நான் வீடியோவே போடுறேன். என்னென்னவோ வணக்கங்க அதுங்கன்னா இதெல்லாம் சொல்லுங்கள், அதுங்கெல்லாமே எங்கேயோ போய் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம சேனல் நல்ல டீசெண்டான கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான வேல்யூபிள் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த லக்ஷ்மி பூட்டி கமெண்ட்ஸ்லேயும் நான் மேக்ஸிமம் ரிப்ளை கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதனால் வந்து சப்ஸ்கிரைப், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.